நூற்றாண்டு விழாவின் கலைஞர் பண்பாட்டு பாசறை மூலம் ஜூன் 2023 சுற்றுலாத்துறையில் மூலம் தூய்மை பணிகள் மற்றும் சுற்றுலா விழாக்கள் நடத்தப்பட்டன. கலை பண்பாட்டுத் துறையின் மூலம் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், நாடக நாட்டிய விழாக்கள் எல்லாம் போன்றவை நடத்தப்பட்டன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொல்லியல் துறை சார்பில் மாநில தேசிய பண்பாட்டு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன. அறநிலையத்துறையின் சார்பில் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவான மிகச் சிறப்பான மாநில அளவிலான விழாக்கள் பண்பாட்டு பாசறை குழு நடத்தியது. தந்தை பெரியாரின் பாசறை பிள்ளை, அறிஞர் அண்ணாவின் பண்பாட்டு பெட்டகம், முத்தமிழரின் கலைஞரின் நல்வழி தோன்றல், எங்கள் தலைவர் திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் படி கலைஞர் நூற்றாண்டு விழா தமிழ் கூறும் தரணி எங்கும் பவனி வருவதும் பண்பாட்டை பறைச்சாற்றுவதும் இந்த பண்பாட்டு பாசறையின் துயிலிடமாக அல்ல பயிரிடமாக பண்படுத்தும் பட்டறையாக செல்லும் செல்லும் என்று அது வெல்லும் என்றும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த விழா முனைவர் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும் இதன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், நமது அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடக்க உரை நிகழ்த்திய மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் விழா சிறப்பதற்கு தங்களுடைய முழு ஒத்துழைப்பினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு அமைச்சர் பெருமக்கள் தங்கள் திருக்கரங்களால் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து, கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கலைஞர் பண்பாட்டு பாசறை குழுவின் சார்பில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் அரசு நலத்திட்டங்களை வழங்குகிற நிகழ்வு தொடங்குகிறது. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சான்றிதழ்களையும் பரிசு தொகையினை வழங்குகிறார்கள். கடலூர் மாவட்ட அளவில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை போட்டியில் முதல் பரிசு செல்வி ஹேமாஸ்ரீ அவர்கள், இரண்டாம் பரிசு செல்வி தீபிகா அவர்கள், மூன்றாம் பரிசு செல்வி பாவனா அவர்கள். பள்ளி மாணவர்களுக்கு கடலூர் மாவட்ட அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும், இரண்டாம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும், மூன்றாம் பரிசு பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. மாவட்ட அளவிலான ஓவிய போட்டியில் முதல் பரிசு செல்வி சேதா அவர்கள், இரண்டாம் பரிசு செல்வி தேவிஸ்ரீ அவர்கள், மூன்றாம் பரிசு சந்திர பாவனா அவர்கள். மாவட்ட அளவிலான வினாடி வினா போட்டியில் தேர்வு செய்யப்பட்ட செல்வி மோனிகா பிரீத்தி அவர்கள் முதல் பரிசையும், செல்வி பைரோஸ் பேகம் அவர்கள் இரண்டாம் பரிசையும், செல்வன் ஆர் தருண் அவர்கள் மூன்றாம் பரிசினையும் பெறுகின்றனர். கடலூர் மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசினை செல்வன் கமலேஷ் அவர்களும், இரண்டாவது பரிசினை சிவலட்சுமி அவர்களும், மூன்றாவது பரிசினை செல்வி கவிப்பிரியா அவர்களும் பெறுகின்றனர். கலைஞர் பண்பாட்டு பாசறை நடத்திய கல்லூரி மாணவர்களுக்கான கடலூர் மாவட்ட அளவிலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு கடலூர் கிருஷ்ணசாமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி பிரீத்தி அவர்கள் பெறுகிறார். ரூபாய் 5000 முதல் பரிசினை பெறுகிறார். இரண்டாவது பரிசினை கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரி மாணவி முகினா அவர்கள் இரண்டாம் பரிசு பெறுகிறார். மூன்றாம் பரிசினை சிதம்பரம் ராகவேந்திரா கலை அறிவியல் கல்லூரி மாணவர் அப்துல் கலாம் பெறுகிறார். ஓவிய போட்டியில் முதல் பரிசாக கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணவர் கிருஷ்ணகுமார் அவர்களும்,
இரண்டாம் பரிசினை கிருஷ்ணசாமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவி பிரியங்கா அவர்களும், மூன்றாம் பரிசினை கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி மாணவி சங்கமித்ரா அவர்களும் பெறுகின்றனர். வினாடி வினாவில் முதல் பரிசினை கடலூர் பெரியார் கலைக்கல்லூரி மாணவிகள் அபிராமி, இனிதா, நந்தினி ஆகியோர் பெறுகின்றனர். இரண்டாம் பரிசினை ஜவஹர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சுகந்தி, தீபா, மகேந்திரன் ஆகிய குழுவினர் பெறுகின்றனர். மூன்றாம் பரிசினை கிருஷ்ணசாமி மகளிர் கலை அறிவியல் கல்லூரி மாணவிகள் ராம்பிரியா, ஜெனிஷா, தேவி அவர்கள் பெறுகின்றனர். கடலூர் மாவட்ட அளவிலான கட்டுரை போட்டியில் முதல் பரிசினை கடலூர் தூய வளனார் அறிவியல் கல்லூரி மாணவி கௌசல்யா அவர்களும், இரண்டாம் பரிசினை அரசு கலைக்கல்லூரி சிதம்பரம் மாணவி அபிராமி அவர்களும், மூன்றாவது பரிசினை இம்மாக்குலேட் கலை அறிவியல் கல்லூரி மாணவி திவ்யா அவர்களும் பெறுகின்றனர். கல்லூரி அளவில் நடைபெற்ற போட்டிகளில் விளையாட்டுப் போட்டிகளில் ஃபுட்பால் மென்ஸ் போட்டியில் முதல் பரிசினை அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் பெறுகின்றனர். சிவமணிகண்டன் தலைமையிலான அணியினர் முதல் பரிசினை பெறுகின்றனர். மகளிருக்கான கால்பந்து போட்டியில் முதல் பரிசினை பெறுகின்றனர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிகள் சௌமியா தலைமையிலான அணியினர். கடலூர் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் கபடி ஆண்களுக்கான கபடி போட்டியில் முதல் பரிசினை பெறுகின்றனர் விக்னேஷ் தலைமையிலான அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள். பெண்களுக்கான கபடி அணியினை முதல் பரிசு பெறுகின்றனர் கடலூர் கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரி மாணவியர். ரஞ்சனி தலைமையிலான அணியினர் பரிசினை பெற்றுக் கொள்கின்றனர். ஆண்களுக்கான வாலிபால் போட்டியில் முதல் பரிசினை பெறுகின்றனர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் புகழேந்தி தலைமையிலான அணியினர். பெண்களுக்கான வாலிபால் போட்டியில் முதல் பரிசினை பெறுகின்றனர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவிகள் ஜெயலட்சுமி தலைமையிலான அணியினர். கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் கலை இளமணி விருதினை பெறுகிறார் பரதநாட்டிய பிரிவில் செல்வி மகம்சப் ஷிதா அவர்கள். கலை இளமணி விருதினை பெறுகிறார் பரதநாட்டிய பிரிவில் செல்வி ஜனனிஸ்ரீ அவர்கள். பரதநாட்டிய பிரிவில் கலை இளமணி பிரிவினை பெறுகிறார் செல்வி மகதி அவர்கள். தப்பாட்ட பிரிவில் கலை வளர்மணி விருதினை பெறுகிறார் திரு மு வரதராஜ் அவர்கள். கலை வளர்மணி விருதினை கிராமிய நடன பிரிவில் பெறுகிறார் திருநங்கை ஷியாமலா அவர்கள். நாதஸ்வர பிரிவில் கலை வளர்மணி விருதினை சிவசங்கர் அவர்களும், கிராமிய கலை பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திருநங்கை VN ராணி அவர்களும், நையாண்டி மேல தவில் பிரிவில் கலை சுடர்மணி விருதினை தனுஷ் அவர்களும், பரதநாட்டிய பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திருமதி S ராதை அவர்களும், நாடக பிரிவில் கலை நன்மணி விருதினை திரு செல்வநாதன் அவர்களும், புல்லாங்குழல் பிரிவில் பரதநாட்டிய பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திருமதி S ராதை அவர்கள் பெறுகிறார். நாடக பிரிவில் கலை நன்மணி விருதினை திரு செல்வநாதன் அவர்கள் பெறுகிறார். ஹார்மோனிய பிரிவில் கலை நன்மணி விருதினை திரு த மோசஸ் அவர்கள் பெறுகிறார்.
கிளாரினெட் பிரிவில் கலை முதுமணி விருதினை திரு திரிபுரம் அவர்கள் பெறுகிறார். வீதி நாடகம் பிரிவில் கலை முதுமணி விருதினை திரு பரந்தாமன் அவர்கள் பெறுகிறார். சிலம்பாட்டம் பிரிவில் கலை இளமணி விருதினை செல்வன் கார்த்திகேயன் அவர்கள் பெறுகிறார். பரதநாட்டிய பிரிவில் கலை இளமணி விருதினை பெறுகிறார் செல்வி நிரஞ்சனா அவர்கள். ஓவிய பிரிவில் கலை இளமணி விருதினை பெறுகிறார் செல்வன் KM அனு நிதிஷ் அவர்கள். பம்பை பிரிவில் கலை வளர்மணி விருதினை பெறுகிறார் திரு ஜெயபால் அவர்கள். பொய்கால் குதிரை பிரிவில் கலை வளர்மணி விருதினை திரு கோ அபினேஷ் பிரசன்னா அவர்கள் பெறுகிறார். ஹார்மோனியம் பிரிவில் கலை வளர்மணி விருதினை திரு வி சந்திரமோகன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மேடை நாடகம் பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திரு க குணாலன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பம்பை பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திரு A மாரியப்பன் அவர்கள் பெறுகிறார். நாதஸ்வரம் பிரிவில் கலை சுடர்மணி விருதினை திரு TVP வெங்கடேசன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தெருக்கூத்து பிரிவில் திரு கலை நன்மணி விருதினை திரு சுப்பிரமணியன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நாடக பிரிவில் கலை நன்மணி விருதினை திரு வ கொளஞ்சிநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். கரகாட்டம் பிரிவில் கலை நன்மணி விருதினை திருமதி சாந்தி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். நாதஸ்வரம் பிரிவில் கலை முதுமணி விருதினை திரு தேவதாஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மேடை நாடகம் பிரிவில் கலை முதுமணி விருதினை திரு கோ ரங்கநாதன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். மகளிர் திட்டத்தின் சார்பில் சிறுதானிய உணவு திருவிழாவில் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெறுகிறார் குறிஞ்சி மகளிர் சுயஉதவி குழுவை சார்ந்த பரங்கிப்பேட்டை குறிஞ்சி மகளிர் சுயஉதவி குழுவினர். மகளிர் திட்டத்தின் சார்பில் திருவிழாவில் முதல் பரிசினை பெறுகிறார் குறிஞ்சி மகளிர் சுய உதவி குழு. இரண்டாம் பரிசினை கீரப்பாளையம் அருட்பெருஞ்சேதி மகளிர் சுய உதவி குழுவினர் பெறுகின்றனர். மூன்றாம் பரிசினை கம்மாபுரம் பிருந்தாவனம் மகளிர் சுய உதவி குழுவினர் பெறுகின்றனர். ஆறுதல் பரிசாக கம்மாபுரம் பிருந்தாவனம் மகளிர் சுய உதவி குழுவும் விருத்தாச்சலம் இந்திரா காந்தி மகளிர் சுய உதவி குழுவும் காட்டுமன்னார் கோயில் முல்லை மகளிர் சுய உதவி குழுவும் பெறுகின்றனர். சிறுதானிய கோல போட்டியில் முதல் பரிசினை மேல் புவனகிரி மகாத்மா காந்தி மகளிர் சுய உதவி குழு பெறுகின்றனர். இரண்டாம் பரிசினை கீரப்பாளையம் மணிக மாதா மகளிர் சுய உதவி குழுவினர் பெறுகின்றனர். மூன்றாம் பரிசினை குமராட்சி மாரியம்மன் மகளிர் சுய உதவி குழுவினர் பெறுகின்றனர். ஆறுதல் பரிசாக கம்மாபுரம் குபேரலட்சுமி மகளிர் சுய உதவி குழு, ஸ்ரீமுஷ்ணம் கங்கை நதி மகளிர் சுய உதவி குழு, பரங்கிப்பேட்டை அப்துல் கலாம் மகளிர் சுய உதவி குழு, காட்டுமன்னார் கோயில் டாக்டர் கௌசல்யா தேவி மகளிர் சுய உதவி குழு, விருத்தாச்சலம் இயற்கை மகளிர் சுய உதவி குழு, கடலூர் செம்பருத்தி மகளிர் சுய உதவி குழு, பன்ருட்டி கற்பகம் மகளிர் சுய உதவி குழு,
நல்லூர் அம்மன் மகளிர் சுய உதவி குழு, மங்களூர் பெரியார் மகளிர் சுய உதவி குழு, குறிஞ்சிப்பாடி ஜாதிமல்லி மகளிர் சுய உதவி குழு, சிறுதானிய உணவுகளை மிகவும் சிறப்பாக தயார் செய்து அதன் நன்மைகள் குறித்து காட்சிப்படுத்தி பரிசு தொகை மற்றும் பாராட்டு சான்றிதழை பெறுகிறார்கள். முதல் பரிசாக வட்டார அங்கன்வாடி பணியாளர்கள் குழு பரங்கிப்பேட்டை ஒன்றியம், இரண்டாம் பரிசாக கம்மாபுரம் ஒன்றியம் பூஞ்சோலை மகளிர் சுய உதவி குழு, மூன்றாம் பரிசாக கீரப்பாளையம் ஒன்றியம் வளர்பிறை மகளிர் சுய உதவி குழு. நிகழ்வில் அடுத்ததாக புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியின் செயலர் தந்தை அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்கின்றனர். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மலர்கொத்து வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் அவர்களுக்கு செயலர் தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றனர். பரிசுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். மக்கள் போய் பக்கத்தில் நின்று பேச பயப்படுவாங்க. அப்படி இருப்பாங்க. சில மாவட்டங்களில் கலெக்டர் ஆங்கிலத்தில் தான் பேசுவாங்க. எஸ் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்னு பேசுகிற கலெக்டருக்கு மத்தியில் மக்களோடு என்றும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் ஆட்சி தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்பட்டு கொண்டிருக்கிற நாகை மாவட்டத்தில் சிறந்த ஆட்சி பணியை வழங்கி அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திலும் தன்னுடைய நிர்வாகத்தினால் எளிமையினால் மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் ஆட்சியர் அன்பு சகோதரர் அருண் தம்புராஜ் IAS அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் பாராட்டுகளை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சிக்கு துவக்க உரை ஆற்றி சிறப்பு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய அரசு துறை செயலாளர் அருமை சகோதரர் மணிவாசகம் IAS அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நம்மையெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கடலூர் மாநகரத்தின் மேயர் அருமை சகோதரி சுந்தரி ராஜா அவர்களுக்கும், துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்போடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை மிக சிறப்பாக விளக்கி சென்னையில் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா பொருட்காட்சியை நடத்தி அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்து இன்று கலை பண்பாட்டுத்துறை சார்பாக கலைஞர் பண்பாட்டு பாசறை நிகழ்ச்சியை இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு அருமை அண்ணன்
அகத்தியரை போல குள்ளமான உருவமாக இருந்தாலும் செயல்திறனில் நக்கீரனை போல ஆற்றல் மிக்க அருமை அண்ணன் மாண்புமிகு க. ராமச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, கடலூர் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் தமிழ்நாடு அரசு வரலாற்றிலேயே முதன்முறையாக விவசாயிகளுக்கென்று தனி பட்ஜெட் வாசித்த முதல் அமைச்சர், தமிழக அரசு வரலாற்றிலேயே வேளாண்மை துறை நிதிநிலை அறிக்கை என்று வாசித்த முதல் அமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்த முதல் அமைச்சர் எங்கள் மாநில வேளாண்மை துறை அமைச்சர் அன்பு அண்ணன் MRK அப்படிங்கிற அந்த 3 எழுத்துக்கும் ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது. M for morality, R for reliability, K for kindness. morality என்றால் எப்பொழுதும் மக்களோடு நல்ல இனிமையான பழக்கத்தில் பழகுபவர். ரியாலிட்டி என்றால் யதார்த்தமான ஒரு மனிதர். அதே மாதிரி கைண்ட்னஸ், தொண்டர்களில் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைக்கின்ற ஒரு அமைச்சர் எனக்கு தெரிந்து எங்க அண்ணன் தான். பேர் மட்டும் இல்லை, உறவு சொல்லி அழைப்பாரு. வா மாப்பிள்ள, என்னடா இந்த மேடைக்கு ஒருத்தர் வந்தார், நாடகம் நீ தானா, வதேர வா வதேர ராமசாமி அப்படின்னா அவர் கண்ணு கலங்கிருச்சு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை யோசிச்சிருப்பாரு. ஆனால் அவர் பெயரை மேடையில் குறிப்பிட்டவுடன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் இப்படி தொண்டர்களை தனிப்பட்ட முறையில் பெயர் சொல்லி அழைப்பார். அதுபோல எங்கள் அண்ணன் கடலூரில் வாழும் கலைஞராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி அவருடைய சமூக பணியும் அரசியல் பணியும் மென்மேலும் சிறக்க வாழ்த்தும்படி அன்போடு கேட்டு, 11:30 மணிக்கு பட்டிமன்றம். உலகத்தில் இது மாதிரி நேரத்தில் பட்டிமன்றமே நடத்த முடியாது. அது என்னுடைய உயிரினும் மேலான மாணவ கண்மணிகள் உட்காந்துருக்கீங்க. கிளாஸ்லையாவது நிம்மதியாக உட்காந்துருந்துருப்பான், இங்கே கொண்டு வந்து எங்களை இப்படி அடைச்சிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள்லாம் வேதனையோடு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் எங்கள் கடலூர் மாணவர்கள் மற்ற மாவட்டத்தின் மாணவர்களை விட கலையையும் இலக்கியத்தையும் ரசிப்பதில் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை எங்கள் கடலூர் மாணவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மேடையில் பேச்சு போட்டி, பாட்டு போட்டிக்கெல்லாம் பரிசு வழங்கும் போது ஒரு கல்லூரி பரிசு வாங்குச்சுன்னா அந்த கல்லூரி மாணவர்கள் தான் கைதட்டுவாங்க. ஆனால் இங்கே எங்களுடைய மாணவர்கள் எந்த கல்லூரி எந்த பள்ளி பரிசு வாங்கினாலும் அனைவரும் சேர்ந்து கரவொலி எழுப்புகின்ற ஒரு ஒற்றுமை எங்கள் கடலூரில் தான் பார்க்க முடியும். ஏன்னா நாங்கள்லாம் மாணவர்களோட 33 வருஷம் வாத்தியாராக இருந்தவன். இன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றிய நிகழ்ச்சி அவருக்கு சிறப்பு தந்தது. அவருக்கு கலையும் பண்பாடும் அவருடைய அரசு நலத்திட்டத்தில் வெளிப்பட்டதா அல்லது அவருடைய கலை இலக்கியத்தில் வெளிப்பட்டதா? அதுதான் இன்னைக்கு தலைப்பு. 1 மணி நேரம் தான் நாங்கள் பேச போகிறோம். டிவி பட்டிமன்ற மாதிரி சுருக்கமாக இருக்கும். கலைஞருங்கிறவர் யார்? அவருடைய பத்திரிகை பேட்டியை நீங்கள் கேட்டாலே அவர் எவ்வளவு தூரத்துக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சமயோஜித புத்தி என்று சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். உடனடி நுண்ணறிவு என்று பொருள். அதுக்கு என்ன கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு யோசிக்காமல் உடனடியாக அறிவுபூர்வமான பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு தான் உண்டு. ஒரு நாள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞரை பார்க்க வந்தார். பார்க்க வந்துட்டு வெளியில் திரும்பி போகிறாரு. முக்கியமான அரசியல் சூழ்நிலை. ரஜினிகாந்த் பார்த்துட்டு போகிறப்ப பத்திரிகைக்காரங்கெல்லாம் சுற்றி நின்ட்டாங்க. உடனே ரஜினிகாந்த் போயிட்டாரு. கலைஞர்கிட்ட வந்து பத்திரிகைக்காரங்க கேட்குறாங்க. முக்கியமான அரசியல் நேரத்தில் அவர் சந்திச்சுட்டு போயிருக்காரு. பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன சொன்னார், என்ன பேசினார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கலைஞர் பதில் சொன்னார், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார்.
பத்திரிகைக்காரங்களாம் பின்ன என்ன உருதுலையாக பேசியிருப்பார், இல்லை ஹிந்தியில் பேசியிருப்பாரா, என்ன கருத்தை பேசினார்னு கேட்டாங்க. அதுக்கு தலைவர் ஒரு பதில் சொன்னார். அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு. பத்திரிகைக்காரங்கெல்லாம் தெரியாமல் கேட்டோம்யா. இப்படி ஒரு பதில் ஒரு அரசியல் தலைவர் வேற யாரும் சொல்ல முடியாது. எத்தனையோ அரசியல் தலைவர்கள் நம்ம உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் தலைவரின் குரலை கேட்டால் கோடான கோடி தொண்டர்கள் மெய் சிலிர்த்து கைதட்டிய ஒரு குரல் எது என்றால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் குரல் தான். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். இந்த குரல் மாதிரி உலகத்தில் எந்த அரசியல் தலைவருக்கு அமைஞ்சதில்லை. அதனால அவருடைய கலை பண்பாடு, தமிழர்களின் கலையும் பண்பாடும் அவருடைய அரசு நலத்திட்டத்தில் தான் வெளிப்பட்டதுன்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அதில் ஒரு பேச்சாளர் கவிஞர் இனியவன். அவர் எப்படி பேசுவார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமா பாட்டில் எந்த பாட்டு பாடினாலும் அதுக்கு விளக்கம் கொடுத்துருவார். உதாரணத்துக்கு கவியரசு வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினார், கவிஞர் வாலி ஒரு பாட்டு எழுதினார். வாலி ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டுன்னா, லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா, என்னல்லாம விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா மரம் இழுக்கிற கைய பாரம்மா. எங்க இருந்தியா அந்த சத்தம் வந்துச்சு? நான் பாடுறேன், திடீர்னு மத்தாள சத்தம் கேட்குது. கடலூர் எப்பயுமே இயல் இசை நாடகத்திற்கு பேர் போன ஊருங்கிறதுக்கு நான் எடுத்துக்க. எனக்கே தெரியாம எனக்கு ஒருத்தர் ரிதம் வாசிட்டு இருக்கார், என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பாடுறேன், திடீர்னு தபலா சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா தம்பி வாசிட்டு இருக்கார். இந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்தாரியா. லாலாக்கு டோல் டொப்பிமா என்றால் என்ன? லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. லாலா கடையில் அல்வா கிண்டும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன் இடுப்பை அடிக்கடி திருப்பி பார்த்துக்கொள், ஏனென்றால் அடுப்பிலிருந்து உன் சேலை தீப்பற்றி விடக்கூடும் அப்படின்னு சொல்லி சமூக நலத்துக்காக வாலி எழுதினார். அப்படின்னா கவிஞர் வாலி கண்ணீர் விட்டு அழுதுட்டார். சத்தியமாக நான் இப்படி நினச்சி எழுதவே இல்லைடா, உங்கள் பேச்சாளர் தான்டா இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறாருன்னு. அப்படி மக்கள் விரும்புகின்ற நகைச்சுவையோடு நல்ல சிந்தனையை பேசும் கவிஞர் இனியவன் அரசு நலத்திட்டம் அப்படின்னு பேச வந்திருக்கார். அவரோடு இணைந்து பேசுவதற்கு கோயமுத்தூர்லேருந்து வந்திருக்காங்க திருமதி நாகநந்தினி. கோயம்புத்தூர் பாஷை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யானுங்க நீங்கள் சாலி பாட்டு போங்க, பார்த்து பாட்டு போங்க, அம்மனி வந்துச்சுக்கன்னா இப்போ தாங்க பேச்சு போட்டு வந்தோமுங்க. எங்கள் ராமச்சந்திர அண்ணனுக்கு நல்லா தெரியும் கோயம்புத்தூர் பாசைங்க எல்லாம் அப்படி தாங்க பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் நாகநந்தினி இருக்காங்களே, அவங்க பேசும்போது முகபாவனையோடு பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா அப்படின்ட்டு முகபாவனையோடு பேசுவாங்க. நான் அவங்கள அவங்க ஸ்கூலில் ஒரு டீச்சராக வேலைக்கு சேர்ந்த சமயத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் டீமுக்கு வந்துட்டாங்க. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்னடா இப்படி முக அசைவோடு பேசுகிறாங்களே, என்ன இது ஒரு மாதிரி ஆக்டிங் ஓவராக இருக்கே அப்படின்னு நினச்சி கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் சாதாரண பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை செய்யல, காது கேட்காத வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு நான் ஆசிரியராக இருக்கேன், அதனால் முக அசைவோடு நான் பேசுவேன் சார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆசிரியர் பணியை செய்யும் திருமதி நாகநந்தினி. அதே மாதிரி அவருடைய கலை இலக்கிய பணியை அப்படின்னு பேசுகிறதுக்கு ரொம்ப கோபமாக பேசக்கூடிய பேராசிரியர் விஜயகுமார், எஸ்சிஏ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரிடம் படித்த மாணவர்கள் தான் இன்னைக்கு செஸ்ஸில் ஒலிம்பிக்கில் மிக சிறந்த வீரர்களாக இருக்கும் பிரக்யானந்தா, வைசாலி ஆகிய இருவர்களையும் உருவாக்கிய ஆசிரியர் பேராசிரியர் விஜயகுமார்.
அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் உங்க மாவட்டத்தை சேர்ந்த கடலூரின் மண்ணின் மைந்தர் கடலூர் தணிகவேல். லேட்டஸ்ட் புது பாட்டை அப்டேட்டாக பாடுவார். உதாரணத்துக்கு இப்போ வந்த விடுதலை பாட்டு பாட சொன்னால் பாடுவார். நம்ம சூரி கதாநாயகன் நடிச்ச வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள வருமா வருமா வீட்டுக்குள்ள காடே மணக்குது வாசத்துல என்னோட கலக்குது நேசத்துல வழி நடுக காட்டு மல்லி அப்படிலாம் பாடுவார். இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி பாட்டெலாம் நான் பாடுறேன்னா, கலைஞர் அவர்கள் மாதிரி ஒரு அருமையான ரசிகன் உலகத்தில் எந்த தலைவரும் கிடையாது. ஒரு சின்ன பையன் பேசுறத கூட கைதட்டி ரசிப்பார். ஒரு கல்யாணத்துக்கு அவர் போறாரு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆகி சுகமாகி வெளியில் வர்றார். அப்படியே அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அந்த நாதசுரம் ஊதுறவர் தலைவர் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பாட்டு வாசித்தார் தெரியுமா? பம் 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 நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு வாசார். கலைஞர் அந்த கல்யாணத்துக்கு மேடைக்கு போகாமல் நாதசுரம் வாசிக்கிறவருடைய இடத்துக்கு போய் நான் நல்லா இருக்கேன், அந்த பாட்டை தொடர்ந்து வாசி அப்படின்னு முன்னால் நாற்காலி போட்டு அமர்ந்து அந்த நாதசுர கச்சேரியை கேட்ட ஒரு தலைவன் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால தான் கலை பண்பாட்டு துறையில் இன்னைக்கு கலைஞர் பாசறையில் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் துணைவேந்தர் எங்கள் அருமை அண்ணன் மரியாதைக்குரிய முனைவர் சபாபதி மோகன் அவர்களை உங்கள் அருமையான வரவேற்போடு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்ட் ஜோசப் பள்ளியினுடைய செயலர் தந்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் நான் பட்டிமன்றம் நடத்தியிருக்கேன். அதை அருமை தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருந்தேன் சார், அப்போ நீங்கள் வந்து இங்கே பட்டிமன்றம் நடத்துனீங்கன்னு சொன்னாங்க. அந்த அருட்தந்தை அவர்களையும் வரவேற்று முதலாவதாக எங்களுடைய பட்டிமன்றத்தில் கலை பண்பாடு கலைஞர் அவர்களுடைய அரசியல் திட்டத்தில் மிளிர்கிறதா அல்லது கலை இலக்கியத்தில் ஒளிர்கிறதா அப்படின்னு தலைப்பு. முதலாவதாக பேராசிரியர் விஜயகுமார் கலை இலக்கியத்தில் அப்படிங்கிற அணியில் தன் கருத்துக்களை வழங்க உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க விஜயகுமார். அடிச்சு பெஞ்சா மழை, அசையாம நின்னா சிலை, மீன் பிடிக்க போடுவாங்க நம்ம கடலூர்ல வலை, ரசிகர்கள்னாலே கடலூர் தான் தலை. எங்கிருந்தியா இந்த டயலாக்லாம் கண்டுபிடிக்கிற? எல்லாம் டி ராஜேந்தரோட பாதிப்பு. அவர் தான் இப்படி ஒரே மாதிரி முடிகிற வார்த்தையாக பேசுவார். இந்தியாவின் தலைநகரம் டில்லி, செவுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்க விளாடுறது கில்லி, குளத்துல போக்குறது அல்லி, டண்டனக்கா டனக்கனக்கா அப்படின்னா அந்த ஃபார்முலாவை அப்படியே பேசுறீங்களே. ஒரு விரல் நீட்டிய அண்ணாவின் தம்பி, இரு வரி குரல் சாறு குடித்த தும்பி, 3 தமிழ் கூறும் முனைப்பான நம்பி, 4 எழுத்து கலைஞர் நல்ல தமிழ் ஓவியம், 5 எழுத்து முதல்வர் ஜார்ஜ் கோட்டை காவியம். ஐயா கலைஞர் அவர்களுக்கு இந்த விழாவினை எடுக்கிற கலைஞர் பண்பாட்டு பாசறைக்கு என் முதல் வணக்கம். அடுத்து என் உரையின் தொடக்கம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவு வகை செய்து கொண்டிருக்கின்ற திண்டுக்கல் நாளே ஒன்னு பிரியாணி, இன்னொன்னு எங்க அண்ணன் லியோனி.
பையங்க கேட்குறாங்க, பிரியாணியை சாப்பிடலாம், லியோனியை சாப்பிட முடியுமாயா? என்னையா பேசுற? அற்புதமாக இந்த கலைஞர் பண்பாட்டு பாசறையின் சார்பிலே இந்த விழாவை எடுத்திருக்கிற வேளாண்மைக்கு பட்ஜெட் வழங்கிய அற்புதமான அமைச்சர் பெருந்தகை ஐயா MRK அண்ணன் அவர்களே, இந்த மேடையிலே சிறப்பான ஒரு உரையை பேசிவிட்டு அமர்ந்திருக்கிற மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த கடலூர் மாவட்டத்தை தமிழுக்கான கோட்டையாகவே மாற்றியிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, அரசு அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். மாணவ செல்வங்கள் கூடியிருக்கிறார்கள். நீதிபதி அவர்களே, உலகத்திலேயே புனிதமான இடங்கள் 2. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று பள்ளிக்கூடத்தின் வகுப்பறை. அந்த வகுப்பறையிலே எங்க மாணவர்களுக்கு பேசுறது சந்தோஷம். நீதிபதி அவர்களே, கலைஞர் ஐயாவினுடைய மொழி உணர்வு, கலைஞர் ஐயாவினுடைய அந்த பண்பாட்டு உணர்வு இலக்கியங்கள்ல கொட்டி கிடக்குது. நீதிபதி அவர்களே, ஒரு அரசன் என்றால் உடைவாள், ஒரு அரசன் என்றால் சிம்மாசனம், ஒரு அரசன் என்றால் கொடி குடை நாடு. ஆனால் இன்றைக்கு நீதிபதியிடம் கேட்கிறேன், கலைஞர் ஐயாவுக்கு சென்னை கடற்கரையிலே அவர் முதலமைச்சராக இருந்ததால் நாற்காலி வைக்க போகிறார்களா? உடைவாள் வைக்க போகிறார்களா? கிரீடம் வைக்க போகிறார்களா? பேனா என்ற எழுதுகோலைத்தான் வைக்க போகிறார்கள். நீதிபதி அவர்களே, அந்த கலை இலக்கியம் இல்லையா? அழகா சொல்றாருங்க, தம்பி நானு நீயின் சொன்னா நாம் என்று சொல்லிப்பார் என்று ஒற்றுமைக்கு சொன்னார். இந்துவே எழுந்து வா என்றோ, கிறிஸ்தவனே கிளம்பி வா என்றோ எழுப்பாதீர் முழக்கம், இஸ்லாமியனே திரண்டு வா என்று எழுப்பாதீர் முழக்கம், மனிதனே இணைந்து வா என முழக்கம் எழுப்பிய தலைவர் சமத்துவபுரம் கொண்டு வந்தார் என்று சொன்னால் இலக்கியத்திலேதான அஸ்திவாரம் மிஸ்டர் இனியவன். என்னையா விசு படத்து வசனம் மாதிரி எல்லாத்தையும் மிஸ்டர் இனியவன் சொல்றத கேள். நீதிபதி அவர்களே, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, கூவத் தெரியாத குயில்கள் இல்லை, பறக்கத் தெரியாத பறவைகள் இல்லை, ஆனால் வாழத் தெரியாத மனிதன் இருக்கிறான் என்பதற்காகத்தான் ஒரு திரைப்படத்திலே ஐயா எழுதினார், முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா எழுதினார், வாலிபம் என்பது கலைகிற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் புழு மூடன், வருவது வரட்டும் நினைச்சா மூடன் சொன்னார். அடுத்து சொன்னாரு, வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்னே தவிப்பவன் ஏமாளின்னு சொன்னாரு. அதுதாங்க இலக்கியம். இன்னைக்கெல்லாம் எங்க பசங்க செல்போன்லயே இருக்கான். பண்பாட்டை சொல்லி கொடுத்தாரு தலைவர், எப்ப பார்த்தாலும் செல்போன். பல்ல தேய்க்கிறானோ இல்லையோ, இன்னைக்கு பையன் செல்ல தேய்க்கிறான். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பிங்க வா, செல்போன்லயே இருக்காதடா, செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்குடா, வந்து பாருடா அப்படின்னு. நீதிபதி அவர்களே, அவன் சொல்றேன், சார் லிங்க் அனுப்புங்க சார் பாக்குறேன். அங்கேயும் லிங்க் தானா? இலக்கியத்திலே தமிழ் உணர்ச்சி எப்படி இருந்தது? செத்தாலும் தமிழ் படித்து சாக வேண்டும், எங்கள் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஒண்டமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் உன் முன்னேற்றம். எழுந்திருவாய் இளந்தமிழா, கண்விழிப்பாய், இறந்தொழிந்த பண்டை நலம் புதுப்புலமை அனைத்தையும் படைப்பாய். இந்நாள் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று துடித்தெழுந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லையா? ஏற்றினால் கொடிமரமாக, இறக்கினால் வழிகாட்டி மரமாக, தோழமைக்கு ஆலமரமாக, துரோகத்துக்கு தூக்கு மரமாக, தமிழ் இனத்துக்கு கற்பக மரமாக உதித்தவர் தான் முத்தமிழறிஞர் தமிழின தலைவர் இல்லையா? பராசக்தி வசனம் தொடங்குறார். சினிமா ஆரம்ப காலத்து சினிமா எல்லாம் பாட்டா இருந்துச்சு. ஆரம்ப காலத்து சினிமா எல்லாம் பாகவதருடைய பாட்டா இருந்துச்சு. நடிகருக்கு கை தட்டினா, பாட்டுக்கு கை தட்டினா, கதை திரைக்கதை வசனம் கலைஞர் மு கருணாநிதி என்று டைட்டில் கார்டு வந்தோனையோ கைதட்ட வச்சாரு.
அது இலக்கிய பணி. இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமா தான். அட எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னது இங்கேதான், கட்சி வளர்த்தது ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான். அட அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான். இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சினிமா தான். அட எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். பாட்டுக்கு கை தட்டிட்டு இருந்த நேரத்தில் வசனம்னு எங்க தலைவர் பெயர் வந்த உடனே திரையரங்கம் கைதட்டியதே. மிஸ்டர் இனியவன் தமிழுங்க, தமிழ் ரெண்டே செய்தி. தமிழ் உணர்ச்சியை பாருங்க. ஒரு இடத்துல எழுதுறாரு, ஆதிக்கம் செலுத்த வருகிற மொழி, ஆதிக்கம் செலுத்த வருகிற மொழி குயிலாக கூடி வந்தாலும், குயிலாக கூவி வந்தாலும், மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கிடோம். அன்னை தமிழை காப்பதற்கு ஆவி தரவும் தயங்கிடோம் என்று மொழி காக்க வந்தவர் தலைவர் இல்லையா? அக்கரசனாதிபதி, அவைத்தலைவர், காரியதரசி, ஆகாசவாணி, பிரச்சார் பாரதி, இப்படித்தானே இருந்துச்சு. அக்கரசனாதிபதி அவைத்தலைவரானார். ஆகாசவாணி அகில இந்திய வானொலி நிலையமானது. தாழ்மியாபுரம் கள்ளக்குடியானது. பிரச்சார் பாரதி எல்லாத்தையும் மாத்தினது எங்க தலைவர் இல்லையா? அந்த தமிழ் உணர்வு, அந்த தமிழ் பற்று, அந்த கலை இலக்கிய ஆர்வம். கலை இலக்கிய ஆர்வம் என்றாலே கலைஞர் ஐயா. முந்தி ஏன் சார் ஒரே செய்தி முடிச்சிடுறேன். ஏன் ஐயா கலைஞர் ஐயாவுக்கு கலைஞர்னு பேரு? கலைகளை வளர்த்தவர் என்பதால் மட்டுமா கலைஞர்? இல்லை, முந்தி விரித்த இந்தியை கலைத்தவர் என்பதனாலும் தான் அவருக்கு கலைஞர் என்று பெயர் வந்தது. ஆகவே நண்பர்களே, இலக்கியமும் கலையும் பேச்சும் அவருக்கு அஸ்திவாரம். அதுதான் அரசியலிலே வெளிப்பட்டது என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி பல பேர் பேச வேண்டும் என்பதற்காக கலை இலக்கிய பணியே என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமாரே 1 மணி நேரம் பேசுவார். அவரை இன்னைக்கு 5 நிமிஷத்தில் முடிக்க சொல்லி நான் தான் வேட்டியை பிடிச்சி இழுத்தேன். மைக்கை தட்டணுன்னு முடிச்சிட்டார். கலைஞர் அவர்களுடைய கலை இலக்கியம்தான் கலை பண்பாட்டுக்கு உதவி செய்ததுன்னு பேசினார். நான் முதலையே சொன்னேன் அவருடைய உடனடி அறிவு அப்படின்னு சொல்லி. அது எப்படி இருக்கு அப்படின்னா, எங்களுடைய மாணவர்கள் நாங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை நாடகம் போட்டோம். அது என்ன நாடகம்னா பாஞ்சாலி சபதம். எங்கள் ஸ்கூலில் வெறும் பாய் ஸ்கூலு, கேர்ள்ஸ் கிடையாது. பாஞ்சாலியாக நடிக்கணும். ஒரு பையனை சேலையை சுற்றி பாஞ்சாலியாக மாற்றிட்டான். துச்சாதனா ஒருத்தனை சொல்லி, டேய் சேலையை உருவும் போது நீ பாட்டுக்கு இழுத்துறாதரா, மெதுவாக உருவுற மாதிரி நடிக்கணும்டா, இந்த பக்கம் நாங்கள் சேலையை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவன் உடனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவான், சேலை அந்த பக்கம் வரும்டா, மெதுவாக உருவுற மாதிரி நடிடான்னு வாத்தியார் படித்து சொன்னார். ஆனால் துச்சாதனா நடிக்கிற பையனா திரௌபதியாக நடிக்கிறவனு எனிமி. அவன் என்ன பண்ணிட்டான், நீ மேடைக்கு வாடா ஒன்றைய பாடுறா அப்படின்ட்டு மேடையில் சார் 1 2 3 விறுவிறுன்னு இழுத்து சேலையை பூரா கையில் இழுத்துட்டான். திரௌபதியாக நடிக்கிறவன் டவுசரோடு நிற்கிறான். அந்த மாணவன் ஒரு டயலாக் பேசினான் பாருங்க, கண்ணா அன்னைக்கு திரௌபதிக்கு சேலையை கொடுத்து மானத்தை காப்பாத்தின, இன்னைக்கு எனக்கு டவுசரை கொடுத்து மானத்தை காப்பாத்தினியே கண்ணா அப்படின்னா பார். இதே மாதிரி அரங்கு நிறைந்த கைதட்டு அந்த பையனுக்கு. என் தலைவர் இப்படித்தான், நெருக்கடியான கேள்வி கேட்டால் கூட உடனே பதில் சொல்வார். பத்திரிக்கைக்காரங்க கேட்குறாங்க கேள்வி, 4 பேர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, யாரை காப்பாற்றுவீங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தர் வயசானவர், இன்னொருத்தர் உங்கள் கட்சி தொண்டர், 3வது அழகான பொண்ணு, 4வது ஒரு குழந்தை. 4 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, யாரை காப்பாற்றுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் யாரை காப்பாற்றுவீங்கன்னு. சில பேர் வயசானவரை காப்பாற்றுவோம்பீங்க, கொஞ்சம் இளம் பயலுங்க நாங்கள் அந்த அழகான ஃபிகரை தான் காப்பாற்றிட்டு அப்படியே சைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவோம்மா. அந்த அவன் சொல்கிறான்.
ஒரு அரசியல் தலைவர் கட்சி தொண்டரை காப்பாற்றுவேன் பாரு. ஆனால் கலைஞர் என்ன சொன்னார்னா, நான் அந்த குழந்தையை தான் காப்பாற்றுவேன்னார். ஏங்கையான்னு கேட்டாங்க பத்திரிக்கைக்காரங்க. தனக்கு வரும் ஆபத்து எது என்று தெரியாதது குழந்தை தான், அதனால தான் அந்த குழந்தையை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி, தனக்கு கஷ்டம் என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த ஏழை மக்களுக்காகத்தான் நான் வசனமும் பாடலும் எழுதினேன் என்று சொன்ன அந்த தலைவர், அப்படிப்பட்ட அந்த தலைவரின் கலை இலக்கிய வசனங்கள் பாடல்கள் தான் இன்னைக்கு கலை பண்பாட்டை வெளிப்படுத்தியதுன்னு விஜயகுமார் பேசினார். அடுத்து அரசு நலத்திட்டமே அப்படின்னு பேசுறதுக்கு கோயமுத்தூரிலிருந்து வருகை இருந்திருக்கும் திருமதி நாகநந்தினி உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வர்றாங்க. வாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்கொளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழனை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் மாணவ கண்மைகள் அத்துணை பேருக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊருக்கே சோறு போடுறது விவசாயின்னு சொன்னாலும் அந்த விவசாயி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அனுதினமும் உழைச்சு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயத்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்கி, சுற்றுலான்றதாங்க மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த சுற்றுலா கூட இத்தனை கட்டமைப்போட இருக்கணும்னு சொல்லி எங்க ஊர்க்காரரு எங்க அமைச்சரையும் வணங்கி, திருவாரூர் எப்படி இருந்தாலும் அந்த ஊர் பாசம் வந்துருது பார்த்தீங்களா. கோயம்புத்தூர் அவர் அண்ணன் வந்து ஊட்டி அந்த ஏரியாக்காரங்களாம், அதனால எங்க ஊர் அமைச்சரா, எங்க ஊர் அமைச்சருங்க. திருவாரூர்னா தேர் அழகு, திருவிடை மருதூர்னா வீதி அழகு, வேதாரண்யம்னா விளக்கு அழகு, பட்டிமன்றம் என்று சொன்னால் எங்கள் கடலூர் ரசிக பெருமக்கள் இவங்க தாங்க ஐயா பேரழகு. சாதாரணமா சொல்ல முடியுமா? சாதாரண இடமா இது? நெல்லென்றும் வரகென்றும் கம்பென்றும் கருப்பென்றும் உளுந்தென்றும் பருப்பென்றும் எல்லென்றும் கொல்லென்றும் தமிழ் சொல்லென்றும் தமிழ்நாட்டில், ஏன் இந்த இந்திய திருநாட்டில் தமிழ் என்றும் சாகா வண்ணம் தமிழையே தனது உயிரோட்டமாக கொடுத்துட்டு பாடி பார்த்துட்டால் கலைஞர் பாடும் பாக்கள் எல்லாம் பலாசுலைகளையே தோற்கடித்து விடும். காலை கதிரவனை போல் கைகள் சிவந்திட கொலைகளை வழங்கியவர், தமிழிற்கும் தமிழ் இனத்திற்கும் காவலராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவினுடைய 100வது பிறந்த நாள் விழா. இன்னைக்கு அது மட்டும் சிறப்பு கிடையாதுங்க ஐயா. இதே 9/2/1969 தான் கலைஞர் ஐயா முதலமைச்சரா பதவியேற்றார்னு சொன்னா அத்தகைய பொன்னான நாள் தான் இந்த நாள். உண்மையாக இந்த நாளை செலக்ட் பண்ணீங்க. அதான் தலைவர் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் 9/2. உண்மையிலே ராமச்சந்திர அண்ணனுக்கு உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுக்கள். நம்ம கடலூர் கலெக்டருக்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்ததுக்காக எல்லாரும் கைதட்டு கொடுத்து இந்த நாள் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாள். சாதாரணமாக தமிழ் மீது உள்ள அன்பால் பற்றால் பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலம் காத்து தொண்டனுக்கு தொண்டனாகிய நானுன்னு அவர் பாடியிருப்பார். பாடுறதோடு நிறுத்தி இருந்தாருன்னா இலக்கியம்னு நாங்கள் சொல்லிட்டு போயிருந்திருப்போங்க. ஆனால் எவ்வளவு தொன்மையான மொழின்னு சொல்கிறோம். 2000 ஆண்டுக்கு முன் தோன்றிய மொழி, 3000 ஆண்டு முப்பால் கண்ட மொழி தமிழ் தான் நம்மளுடைய மூத்த கொடின்னு சொல்கிற அந்த தமிழுக்கு திட்டம் வகுத்து இந்த தமிழ் செம்மொழி ஆகணும்னு சொல்லி எங்களுடைய கொங்கு மாநகரம் கோவையில் 2010 23 ஜூன் தொடங்கி 27 ஜூன் வரைக்கும் இந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழை செம்மொழியாக்கி காமிச்சாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா. அது திட்டங்க. இங்க இது வந்து மொழிக்குன்னு வச்சுக்கோங்க. பண்பாடுன்னு சொல்லும் போது இவங்க சொன்ன மாதிரி பூம்புகார் படம் எடுத்ததோட அவர் நிறுத்தி இருக்கலாம். ஆனா அதை கொஞ்சம் மாத்தி தமிழருடைய பண்பாடு இந்த உலகத்துக்கே தெரியணும், எந்த காலம் வந்தாலும் அந்த நிலை மாறாம இருக்கணும்னு சொல்லி சிலப்பதிகாரம் கலைக்கூடத்தை உருவாக்கினார். அதை உருவாக்கின போது நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அந்த டைம் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கலைஞர் அவர்கள். அப்போ விமர்சனம் பண்ணும்போது சொன்னாரு, ஏன் எல்லாரும் கேட்டாங்க, எதற்காக இந்த இந்திர விழா எடுத்து இவ்வளவு செலவு பண்றீங்க, சிலப்பதிகாரத்துக்கெல்லாம் விழாவா அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் சொன்னாரு, இவங்க சிலப்பதிகாரத்தை விமர்சிக்கவில்லை, இவங்க ஏதோ நம்ம தேவையில்லாம செலவு பண்றோம்னு நினைக்கிறாங்க. நான் இப்போ சொல்றேன், இது புராணத்துக்கு எடுத்த விழா கிடையாது, இது கோவில் திருவிழாக்களுக்கு எடுக்கிற விழா
விழா கிடையாது, ஆண்டவனுக்கு எடுக்கக்கூடிய விழா. ஆம், நம் தமிழகத்தை முன் ஆண்டவர்களுக்கு எடுக்கக்கூடிய விழான்னு சொல்லி தமிழர்களுடைய பண்பாட்டை இன்ன வரைக்கும் தூக்கி நிறுத்தி இருக்காருன்னா இது நலத்திட்டங்க. இங்க ஐயா ஒரு காலத்துல சாப்பாடே கிடைக்காதுங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு அரிசி சோறு கிடைக்குது, நம்மளாம் சுகமா சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்லி. டெல்லியில போய் ஒவ்வொரு டைம் அரிசிக்காக கெஞ்சணும் தெரியுமா? அண்ணா அவர்கள் ரூபாய்க்கு ஒரு 3 படி அரிசி கொடுக்கணும்னு எல்லா மக்களுக்கும் நினைச்சாங்க, ஆனா கிடைக்கல. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் யோசிச்சார், என்ன ஒரு தமிழன் சாப்பாட்டுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்துறதா? அன்னைக்கு எல்லாம் சுதேசின்னு சொல்லி கப்பல் தயாரிச்சது இந்தியா தான், உப்பு தயாரிச்சது இந்தியா தான் பேசினாங்க. ஆனா அரிசிங்கிற விஷயத்தை மாத்தி, அதாவது இந்தியன் ஃபுட் கார்பரேஷன் கிட்ட இருந்து தமிழ்நாடு சிவில் சர்ப்ரேஷன் கார்பரேஷன் ஒன்று புதுசா உருவாக்கி ப்ரொடெக்ஷன் மட்டும் தாங்க மத்திய அரசு பண்ணுச்சு. ஆனா மாநில அரசு ப்ரொடெக்ஷனோட டிஸ்ட்ரிபியூஷனையும் பண்ணி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபர் கழகம் உருவாக்கி இன்னைக்கு நம்ம கையில ரேஷன் அட்டை வச்சிருக்கோமே, அதற்கு காரணமே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா எங்க இன்னைக்கு அதுல இருந்து தான் நம்ம தளபதி ஒரு படி மேல போய் சோறு கொடுத்தாரு, அரிசி கொடுத்தாருங்க ஐயா கலைஞர். அதை பொங்கி காலையில வர குழந்தைங்களுக்கு சத்துள்ள உணவா மாத்தி கொடுத்திருக்காருன்னு சொன்னா அவரு தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நாங்கிற நம்ம முதலமைச்சர் அல்லவா? இங்க நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல பசின்னு போய் நின்னா இந்த சாப்பாடு இது போடும் அது போ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். ஆனா அதை மாத்தி படிப்பு தான் உன் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி 7000 பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இலவச பஸ் பாஸ், மிதிவண்டி, புக்ஸ், யூனிஃபார்ம், ஸ்காலர்ஷிப், மதிய உணவு எல்லாத்தையும் கொடுத்தாரு. கொடுத்துட்டு பள்ளி படிப்பு முக்கியம் இல்ல, கல்லூரிக்கு போய் படிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், ஒரு தலைமுறையை மாத்துன்னு சொன்னாரு. அதுக்காக வந்ததுதான் முதல் பட்டதாரி. எல்லாரும் கேட்கலாம், முதல் பட்டதாரி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு. ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல ஒரு தெருவுல போகும்போது இது விவசாயி வீடு, இது ஒரு வன்னியார் வீடு, இது சவரன் பண்றவங்க வீடு, இது பஞ்சர் ஓட்டுறவங்க வீடு, இது மெக்கானிக் வீடுன்னு சொன்னதை மாத்தி இது டாக்டர் வீடு, இது இன்ஜினியர் வீடு, இது கலெக்டர் வீடு, இது டீச்சர் வீடுன்னு சொல்ல வச்சவன் நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா ஐயா இன்னைக்கு FB-ல ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. நான் முதல்வர்ங்கிற திட்டத்தை அழகா செஞ்சுட்டு இருக்காரு நம்மளுடைய தளபதி. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. ஒரு பொண்ணு ஸ்கூல் படிப்பை நிறுத்திருச்சு. போன் பண்ணி கல்வித்துறை அமைச்சர் கேட்கிறாரு, ஏமா நீ ஸ்கூலுக்கு வரல, உனக்கு கஷ்டமா? 6ல இருந்து 12ஆம் வரைக்கும் அரசு பள்ளியில தானே படிச்சிருக்க, புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாசம் 1000 ரூபாய் நாங்க தரேன், உங்களுக்கு என்ன கஷ்டமோ உங்க கலெக்டரேட்ட கொண்டு போய் கொடுங்க, உங்களுடைய முழு படிப்பையும் அரசாங்கமே ஏத்துக்கும். அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அரசு பள்ளி என்பது பெருமையின் அடையாளமாக மாற்றி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆச்சுங்க. எங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, படிச்சாச்சு, வேலைன்னு யோசிச்சோம். அன்னைக்கெல்லாம் யாரும் நம்ம தமிழகத்துக்கெல்லாம் வேலை கொடுக்கலீங்க. வேலை கொடுத்ததுல 2 தலைவர்கள் முதன்மையானவர்கள், ஒன்னு காமராஜர், இன்னொன்னு ஐயா கலைஞர். காமராஜர் ஐயா அந்த ஊர்ல என்ன வளர்ந்துச்சோ அதை வச்சுதான் தொழில்பேட்டை உருவாக்குனார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா திண்டுக்கல்னா பூட்டு தொழிற்சாலை தான் உருவாக்குனார். ஆனா தொழிலே இல்லாத இடத்துல கூட தொழில்பேட்டையை உருவாக்கி கிட்டத்தட்ட 1996ல இந்த தமிழ்நாட்டையே 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் ஃபுல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், இன்னொரு பக்கம்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றோமே உங்க குழந்தைங்க எங்க வேலை செய்யுதுன்னு கேட்டா சும்மா கெத்தா என் புள்ள பெங்களூர்ல டைட்டில் பார்க்ல வேலை செய்றான்னு. ஆனா அந்த தகவல் தொழில்நுட்பத்தை முதலில் உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிற்கு கொண்டு வந்தவரே, தமிழகத்துக்கு கொண்டு வந்தவரே நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயான்னு சொன்னா இந்தியாவினுடைய டெட்ராய்டு என்று சொன்னால் சென்னைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம தரம் உயர்ந்திருக்குன்னா இன்னைக்கு ஐயாவுடைய திட்டங்களை லைட்டா உங்க கிட்ட தூவி இருக்குங்க. யோசிங்க, சிந்திச்சு செயல்படுங்க. நம்மளுடைய நாடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது, ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது ஹூண்டாய் நிறுவனம் ஒரே ஒரு காரத்தை வெளியிட்டுச்சு. இன்னைக்கு மே 7, 2021 நம்ம தளபதியார் முதலமைச்சராக வரும்போது 1 கோடியாவது கார் ஹூண்டாய் நிறுவனம் விட்டுருக்குன்னு சொன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு உயர்ந்து வந்திருக்கு. ஆக இத்தனைய பண்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் துணை நிற்பது ஐயாவினுடைய நலத்திட்டத்தை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி நாம் அமர்கிறேன். இன்னார் 40, இனியவையும் 40, இனி வருங்காலமும் 40ஆகவே அமையட்டும் என்று சொல்லி நன்றி அறிவிக்கிறேன். வாழ்வளமுடன். அம்மா, இந்த எதிரணி அப்படியே முழிக்குது, பாவமாக இருக்குது. விஜயகுமார் குரூப்பு என்ன போட்டீங்க கொஞ்ச நேரத்தில். நாங்கள் மேடையில் பேசிகிட்டு இருக்கோம், கொண்டு வந்து இவ்வளோ விஷயங்களை சாப்பிட்றதுக்கு வைக்கிறாரு. கேசரி, வடை,
வேர்க்கல்ல, அல்வா, கேக்கு, இப்படி தான் நான் பட்டிமன்றம் நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் தயிர் சாதம் ஊறுகாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு. ஒருத்தன் கூட கைதட்ட மாட்டேன்ட்டான். ஏன்னா தயிர் சாதத்தை எல்லாம் கையில் போட்டு உழப்பி ஊறுகாய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே மேடையில் பாருங்கள், நாங்கள் காலையில் சாப்பிடாம வந்தோமா சாப்பிட்டு வந்தோமான்னு கூட தெரியாமல் எங்களுக்கு உணவு கொடுத்து மேடையிலேயே இப்படி ஒரு சிற்றுண்டி வழங்குகின்ற கடலூரினுடைய இந்த வருவாய்த்துறை, இந்த அரசு நலத்துறையை உண்மையிலே வணங்குறேன். ஒரு காலத்தில் ஒரு பாட்டு கேட்கணும்னா எவ்வளோ கஷ்டம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க, வரவேற்பு கொடுப்பாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. அப்போ மைக் செட்டுக்காரர் பாட்டு போடுவார். அப்போ இந்த ரெக்கார்டு பிளேயரில் தான் போடுவார். கல்யாணத்துக்குன்னே போடுறதுக்கு ஒரு பாட்டு இருக்கும். இன்னைக்கு அந்த பாட்டு தான் போடுறாங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இதுதான் பாட்டு. அதை ரெக்கார்டில் போட்டோன்னா அந்த ரெக்கார்டு பழசு, தேஞ்சது. அந்த ஊசி எடுத்து வச்சோன்னா பாட்டு ஆரம்பிக்குது. பொண்ணு மாப்பிள்ளை கால் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது, அங்கனே நின்றுக்குச்சு ஊசி. அந்த பொண்ணு கால் எடுத்து வைக்காம திருப்பி இறக்கி வச்சிருச்சு. கூப்பிட்றப்பே இப்படி சகனம் சரியில்லாமல் இருக்கு, நம்ம இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போகலாமாமா அப்படின்ட்டு ரிவர்ஸ் கியரில் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ கேசட் வந்துச்சு, அதுக்கப்புறம் சிடி வந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வீட்டில் எப்படி பையங்க பாட்டு கேட்குறாங்கன்னா, அலெக்சான்னு ஒரு மிஷின் இருக்கு. சொல்கிற பாட்டை உடனே அதுவே போடுது. அலெக்சா அலெக்சா அப்படின்னு ஒரு பாட்டை சொல்கிறான். அலெக்சா நூ காவாலியா அப்படின்னா அலெக்சா வந்து நூ காவாலியா ஜெயிலர் பாட்டு போடுது. ஹேய் ரவெல்லா ரங்கவுதே ரபரிக்கு ரவு ரவு, ஹேய் தீப்பிடிக்க தீயாவுது தீப்பிடிக்க ரவு லவு, அச்சத்தை உரச்சா அச்சத்தை குறைச்சா. அலெக்சா சபரிமலை ஐயப்பன் சுவாமியே ஐயப்பா, ராவெல்லாம் ராங்காவதே போட்ட அதே அலெக்சா பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் உள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ அப்படி. அலெக்சா ஸ்டாப், நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து பாடுது. எது? அலெக்சா நீராறும் கடல். ஒரு மிஷினுக்குள்ள அம்புட்டு பாட்டு வந்துருச்சு. இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இப்படி வளரும் என்று முன்கூட்டியே தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தொழில்நுட்ப பூங்கா டைடல் பார்க் என்பதை அமைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு லட்சோப லட்சம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இன்னைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தொழில்நுட்ப பூங்காவை 10-15 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்து வடிவமைத்த கலைஞரின் அரசு நலத்திட்டம்தான் அவருடைய பண்பாட்டின் வெளிப்பாடாக இருக்கிறதுன்னு பேசினாங்க. அதை மறுத்து பேச உங்கள் கடலூர்காரரு, உங்கள் ஊர்க்காரருக்கு நீங்கள் தான் கைதட்டணும். கடலூர் தனியே வேலன் கலை இலக்கியமே என்ற அணியை நிறைவு செய்ய வருகிறார். வா தம்பி. மெட்டு போடு மெட்டு போடு, என் தலைவன் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. மெட்டு போடு மெட்டு போடு, அடக்கடலுக்குண்டு கலைஞருக்கில்லை கட்டுப்பாடு. எத்தனை தடைகள் கண்டாய், எத்தனை எத்தனை துயரம் கொண்டாய், அத்தனையும் கொள்கையாலே வெற்றி கொண்டாய். மெட்டு போடு மெட்டு போடு, என் தலைவன் கொடுத்த தமிழுக்கில்லை தட்டுப்பாடு. தட்டி போடு கை தட்டி போடு, கடலுக்குள்ளே கலைஞருக்கில்லை கட்டுப்பாடு. கடலூர் கடலூர் தாயா மேடையிலேயே ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணி டியூன் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பாடுதுன்னா அது கடலூரால் தான் முடியும்ன்றதை தனியே நிரூபிச்சிட்டார்.
டூயட் படத்து பாட்டை அப்படியே கலைஞருக்கு ஷிஃப்ட் அடிச்சார் பாருங்க, அழகு. நான் என் தந்தையோடு வீதியில் நடந்து சென்றேன். சுவரில் ஒரு ஓவியம் இருந்தது. என் தந்தையிடம் கேட்டேன், அப்பா யாருப்பா அவரு அப்படின்னு. அவர் நம்ம கடலூர் மாவட்டத்துடைய அமைச்சர்டா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு என் மகனோடு நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது என் பையன் கேட்குறான், அந்த பேனரில் இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி. அவர் நம்ம கடலூரோட அமைச்சர் அப்படின்னு சொல்றேன். நாளை என் மகன் சென்று கொண்டு இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஓவியம் வரலாம், அது யார் என்று கேட்டால் அவர்தான் இந்த கடலூர் மாவட்டத்தின் அமைச்சர் என்று சொல்லலாம். நடுவர் அவர்களே, சுவர் ஓவியம் மாறி பேனர் ஆகலாம், பேனர் டிஜிட்டல் பிரிண்டிங்ல இருந்து மாறி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா மாறலாம். ஆனால் இந்த கடலூர் மாவட்டத்தின் குரல் என்றென்றும் சட்டமன்றத்தில் ஒலிக்கும் பொழுது அது ஒற்றை பேரை தான் சொல்லும், அது MRK. எங்கள் அமைச்சர் அவர்களை தாழ்மையோடு வணங்கி, அண்ணன் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்கி, மாவட்ட ஆட்சித்தலைவர், மேயர், துணை மேயர், அன்பு அண்ணன் ராஜா அவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேரையும் வணங்கி, நடுவர் அவர்களே, எல்லா மாவட்டத்து மாணவர்களுக்கும் எங்கள் கடலூர் மாவட்டத்து மாணவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? எல்லா மாவட்ட மாணவர்களும் தமிழை நேசிக்க மட்டும்தான் கற்றுக்கொண்டவர்கள். தமிழையே உயிர் மூச்சாய் சுவாசிக்க கற்றுக்கொண்ட ஒரே மாணவர் கூட்டம் கடலூர் மாணவர் கூட்டம் மட்டும்தான். அதை விட கடலூர் பெண்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. பற்கள் தெரிய சிரிக்க எல்லா பெண்களுக்கும் தெரியும், கண்ணியமாய் கண்களால் சிரிக்க கடலூர் பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவர்களே, அற்புதமான ஒரு தலைப்பு. இதை நீ சொல்லலாம், நாங்க சொன்னா எங்க ஊரை பத்தி உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்டுருவாங்க. அதனால உங்க ஊர் பெருமை உனத்தானே தெரியும். வின்சன் சர்ச்சில் என்கின்ற ஒரு அதிபர் இருந்தார். 20 ஆண்டு காலம் அரசியலில் இருந்து கொண்டே பேச்சு எழுத்து துறையில் சாதித்தார். அவரை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது, அவர் ஒரு சகாப்தம் என்று. வெறும் 20 ஆண்டு காலம் அரசியலிலும் கலையிலும் இருந்த வின்சன் சர்ச்சில் சகாப்தம் என்றால் 80 ஆண்டு கால அரசியல் அனுபவம், 60 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் 5 முறை முதல்வர், அரசியல், கலை, எழுத்து, திரைப்படத்திற்கு வசனம், பாடல்கள், உடன்பிறப்புகளுக்கு கடிதம் என்று 8 துறைகளிலும் எந்த கொம்பனும் எட்டி பிடிக்க முடியாத உயரத்தை தொட்ட கலைஞர் அவர்கள் சகாப்தங்களின் சகாப்தம் என்பதுதான் உண்மை. சார், பொதுவா வீரத்தை பத்தி எழுதணும் அப்படின்னு சொன்னா ஒரு எழுத்தாளர் பேனாவில் மையை ஊற்றி எழுதுவார். வீரத்தை பற்றி எழுத வேண்டும் என்றால் எல்லா எழுத்தாளர்களும் பேனாவில் மையை ஊற்றி எழுதுவார்கள். முதல் முறையாக ஒருவர் மட்டும்தான் தன்மானத்தை ஊற்றி எழுதினார், அவர்தான் கலைஞர் அவர்கள். நடுவர் அவர்களே, இந்த எம்ஜிஆர் படம் ஒன்று, அந்த படத்தில் எம்ஜிஆர் என்ன பண்ணுவார், பால்கனி வழியாக ஏறி கதாநாயகியை பார்க்கறதுக்காக வருவார். கதாநாயகியை பார்க்க வந்தோடனே அந்த அம்மா திட்டும், எதுக்குங்க இந்த நேரத்தில் வந்தீங்க, எங்கள் அப்பா அந்த பக்கம் இருந்திருப்பாரே, பார்த்தாரா உங்களை அப்படின்னு கேட்கும் பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதியிருப்பார். எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? மலரிடம் ஓடி வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டா வரும் அப்படின்ற கேள்வியை வச்சிருப்பார். வழக்கமா காதலன் கவிதை எழுதினால் காதலி வெட்கப்படுவாள். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதினால் பேனாவும் வெட்கப்படும், அவர் எழுதிய பேப்பரும் வெட்கப்படும். அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. சார், கண்ணகிக்கும் கோவலனுக்கும் ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் போகும். கண்ணகியை கல்யாணம் பண்ணிட்டாரு, கோவலன் வந்து உட்கார்ந்துருக்காரு. கல்யாணம் பண்ண உடனே கோவலன் என்ன பண்றாரு, பிசினஸ் ட்ரிப்புக்காக கிளம்புறேங்கிறாரு. கண்ணகி என்ன சொல்றாங்க, இது கடலூர் மாவட்டத்து பெண்ணா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அதுக்கு எதுக்கியா என்னைய கல்யாணம் பண்ண, நீ பாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு நீ பாட்டுக்கு ஒப்ப வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் வசனம் எழுதியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எவ்வளவு அழகா எழுதியிருப்பார் தெரியுமா? சொத்து சுகம் ஏற்றி கத்து கடல் ஏறி செல்லுகையில் குத்து விளக்கொன்றை செத்து மடிய விட்டு செல்லுகின்றோம் என்று நினையுங்கள், அத்தான் அழகு தமிழ் எழுதியிருப்பார் கலைஞர் அவர்கள். எல்லா தலைவர்களுமே பாருங்க, ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க வச்சுட்டு போன சிலை மேல காகம் வந்து உட்காரும். எல்லா தலைவரும் காகம் உட்கார சிலை வைத்த போது ஐயன் திருவள்ளுவனுக்கு அந்த மேகமுட்கார சிலை வைத்தவர் கலைஞர் அவர்கள் தான். சார், சிலை யார் வேணா என்ஜினியரை கூட்டு வச்சுட்டு போயிடலாம் சார், ஆனால் அவர் யோசித்தது பாருங்க, திருவள்ளுவர் சிலை நிற்கின்ற அந்த பீடம் இருக்கிறது இல்லையா, அந்த பேஸ்மெண்ட், அந்த பீடம் வந்து 38 அடி. என்னையா 38 அடியில எதுக்கையா வச்சிங்க மீதி 95 அடின்னு கேட்கும்போது
ஐயன் திருவள்ளுவன் எழுதிய அதிகாரம் 133, அதில் 38 அதிகாரம் அறத்துப்பாலில் வருகிறது. தமிழன் எப்போதுமே அறத்தின் மேல் தான் நிற்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் சிலையை 38 அடி மீது வைத்தார். நடுவர் அவர்களே, நான் காலத்தின் அருமை கருதி இந்த பாடலோடு நிறைவு செய்கின்றேன். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, என் காலுக்கு சலங்கையிட்ட உம்ம காலடிக்கு முதல் வணக்கம், என் கால நாடுமையா உம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். இதையே தலைவர் கலைஞருக்கு மாத்திரம் எப்படி இருக்கும்? என் பேச்சுக்கு மேடையிட்ட உன் தமிழுக்கு முதல் வணக்கம், என் நடமாடும் ஐயா உம்ம கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். மழைக்காகத்தான் மேகம் அடகலைக்காகத்தான் நீயும், உயிர் கலந்தாடுவோம் நாளும் தலைவாவா தலைவாவா. நீ அண்ணா வழியிலே சென்றாய், அறம் சொல்லும் வழியிலே வென்றாய், புகழில் அகிலம் முழுவதும் வென்றாய் தலைவாவா தலைவாவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ சென்ற போது புல் தைத்ததை காலறியாது. தலைவா தலைவா, காற்றுக்கு ஓய்வென்பதேது அது ஏது? கலைஞர் புகழுக்கு ஓய்வு கிடையாது, என்றுமே கிடையாது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, கலைஞரின் கலை இலக்கியம் தான் சொல்லி அந்த அணி நிறைவு பெற்று விட்டது. உண்மையிலே நமக்கு ரொம்ப பிடிச்சது இந்த திருமணமானவங்கள்லாம் இப்போ ரொம்ப உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தில் எது ரொம்ப பிடிக்கும்னா முதலிரவு தான். மனைவியை முதல்ல சந்தித்த அந்த நாள். இதுக்காக தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பாட்டெலாம் இருக்குது. பழைய பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் இருக்கும் பழம் இருக்கும் ஓஹோ பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது அப்படின்னு சிவாஜி கணேசன். அதுக்கப்புறம் சில பாட்டில் பார்த்தீங்கன்னா முதல் இரவு பாட்டு, மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்க தாவுதே, நீயும் அச்சத்தோடு விலகி ஓடுவாய். இப்ப லேட்டஸ்ட் முதலிரவு உங்களுக்கு தெரியும். அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணீர் பெண்ணின் ஆடை கலந்து மீதம் கண்டேனே, அம்மா 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 அம்மா. நீங்களாம் நினைக்கலாம் இப்படிலாம் முதலிரவில் பாட முடியுமான்னு. ஆனால் இன்னைக்கு அப்படி பாடுவாங்க. ஆனால் பூம்புகார் படத்தில் முதலிரவு காட்சி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் என் தலைவர் வசனம் எழுதுகிறார். கோவலன் கண்ணகியை பார்த்து அவளுடைய அழகை வர்ணிக்கிறார். கண்ணகி, நீ சோழ நாட்டுக்காரியாச்சே, உன் முகத்தில் எப்படி பாண்டிய நாடும் சேர நாடும் குடி கொண்டன அப்படின்னோட கண்ணகி, போங்க அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அப்படிங்க. உடனே கலைஞர் சொல்றாரு, உன் கண்கள் மேல் இருக்கும் புருவத்தை பார்க்கிறேன், சேர நாட்டின் வில்லை போல் இருக்கிறது. உன் கண்களை பார்க்கிறேன், பாண்டிய நாட்டின் மீனை போல் இருக்கிறது. உன் முகத்தை பார்க்கிறேன், சோழ நாட்டின் வீரம் புலி உன் முகத்தில் தெரிகிறது. மொத்தத்தில் தமிழகத்தையே உன் முகத்தில் பார்க்கிறேன் சொன்னார். முதலிரவுக்கு வசனம் எழுதும் போது கூட தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் சிந்திக்க ஒரு தலைவரால் முடிகிறது என்றால் அது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர வேற எந்த தலைவராலும் முடியாது. இதுதான் தலைவருடைய அந்த தமிழ் பற்றும் இலக்கியமும் தான் பண்பாட்டை காப்பாற்றியதுன்னு பேசினாங்க.
அதுக்கு பதில் சொல்லணும். நிறைவாக அரசு நலத்திட்டமே என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் பலத்த ஆரவாரத்துடன் கவிஞர் இனியவன் வாங்க. இந்த மாபெரும் எழுச்சி மிகுந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற கடலூரை பொறுத்தவரை நான் போன நிகழ்ச்சிகளை பார்த்தேன். அவர் ஒரு அமைச்சராக இல்லை, ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரியே இருந்தார். போன தடவை நிகழ்ச்சியில் பஸ் ஸ்டாண்டில் நடந்தது ஒரு நிகழ்ச்சி. அதில் அமைச்சர் எப்படி இருந்தார்னா, யாரா அது முன்சாமி வந்துட்டானா அப்படின்னாரு. அதில் ஒரு தொண்டர் பண்ண வேலை தான் நான் மறக்க முடியாது. அண்ணே இதோ இருக்கார், ஏய் தள்ளு, அவன் முகத்தை காட்டு, வரல, ஆப்சன்ட் அப்படின்னு. உண்மையிலேயே ஒரு அமைச்சர் ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி இருந்தார். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அந்த மேடையில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அமைச்சர் இறக்கும்போது அப்படின்னாரு, இந்த படங்களில் காட்டுவாங்க டாயிங் அப்படின்வாங்களே, அது மாதிரி டாயினோட 50 பேர் கீழே போயிட்டாங்க. நடுவர் நாங்கள் 4 பேர் உட்காந்துக்கிறோம், அமைச்சர் தனியாக உட்காந்துக்கிட்டார். ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. இப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இராணுவ படையை தன்னிடம் வைத்திருக்கின்ற மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அவர் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்குது. நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா அவரை பற்றி தெரியும். சுற்றுலா பொருட்காட்சி வச்சுருக்காரு, உலகத்துடைய எல்லா அதிசயங்களும் வச்சுருக்காரு. நான் தெரியாதனமாக என் முன்னாடி உள்ளே கூப்பிட்டு போயிட்டேன். அதை பார்த்துட்டு உடனே சொல்கிறார், இது எல்லாத்தையும் ஒரிஜினலாக கூப்பிட்டு போய் காட்டுன்னு. அமைச்சர் பண்ண வேலையால் இப்போ என் குடும்பத்தோட செலவு ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட ஆயிருக்கு. எனவே மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் தனியாக அந்த விமான டிக்கெட்டை எனக்கு தந்து விடுவார் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பலத்த கரவொலி எழுப்பினார், அவர் தருவார் என்று நினைக்கின்றேன். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்று, நம்ம பெரிய பாராட்டுக்குரியவர் யாருன்னா நம்ம மாவட்ட கலெக்டர். நான் தணிக்கைகிட்ட அடிக்கடி கேட்பேன், உங்கள் கலெக்டர் எத்தனை மணிக்கிட்ட ஆஃபீஸ் வராரு? அவர் எங்கே சார் ஆஃபீஸ் வராரு? காலையில் இருந்தோடனே ஏதாவது கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைங்களோட பேசுகிறாரு. எல்லா பிள்ளைங்களும் படிங்க படிங்கன்னு அவங்க வீட்டில் போய் கூப்பிடுறாரு. பசங்க எல்லாம் கல்வி கண்காட்சிக்கு வந்து ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ஆளுமைகளையும் கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் அவர் இங்கே இருந்தார்னா எங்கள் கடலூரில் மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் அவர் உருவாக்கிடுவார். இதை ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லணும் இல்லைங்களா? அது அந்த அளவுக்கு ஒரு பாராட்டலை பெற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட்டிமன்ற நடுவர் மற்றும் மாணவ நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் வாத்தியாரா இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம், பார்த்தா எப்படியா தெரியுது? 33 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். 2011 விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். 2011 நான் பாடப்புத்தகத்தை கீழே வச்சேன். 10 வருஷம் கழித்து மீண்டும் அதே பாடப்புத்தகத்தை என் கையில் கொடுத்து என்னை பாடநூல் கழகத்தின் தலைவராக்கியது இன்றைய தமிழக முதல்வர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வச்ச பாடப்புத்தகத்தை 10 வருஷம் கழித்து என் கையில் திருப்பி கொடுத்துட்டார். இந்த பரீட்சையில் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து எது தப்பா ரைட்டா? ஒரு வாத்தியார்கிட்ட இப்படி கேட்கலாமா? பக்கத்து பயலை பார்த்து எழுதுறது தப்பா ரைட்டான்னு கேட்குறாரு. தப்பு தான். மாணவ நண்பர்களே, நம்ம பரீட்சைக்கு போயிருக்கோம் இல்லையா? கேள்வித்தாளில் என்ன போட்டிருக்காங்க? நன்றாக படித்து கேள்வியை படித்து பார்த்து எழுதவும் தானே சொல்லியிருக்காங்க. பார்த்து எழுத சொல்லிட்டு இவங்களே பார்த்து எழுத தப்புன்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? இது வீட்டில் பரீட்சைக்கு போகிறப்ப எங்கள் அம்மாவும் அப்படித்தான் சொல்லுவாங்க, சாமி பரீட்சைக்கு போறியா பார்த்து எழுதுப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நல்லா எழுதுறான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்க எல்லா பையலையும் பார்த்து எழுதுறான்னு அர்த்தமா? பார்த்து போயிட்டு வா அப்படின்னா நல்லபடியாக போயிட்டு வான்னு அர்த்தம். ஓஹோ, இந்த பரீட்சை ஆளில் ஒருத்தர் நடந்து குறுக்க நடப்பார். அவர் பேர் என்னங்க? யாரு? குறுக்க ஒருத்தர் நடந்துட்டு இருப்பாரு, மேற்பார்வையாளர். அவர் மேலே பார்க்க சொல்லுங்க சார். எப்போ பார்த்தாலும் எங்கள் பேப்பரையே பார்த்துனுக்கிறாரு, நிம்மதியாக எழுத விட மாட்டாரு சார். எங்க மாணவருடைய கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுங்க. கலெக்டர் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு, நீ பார்த்து எழுதுறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்க இங்கே அப்போ இனிமேல் என்ன பண்ணுங்க, கேள்வித்தாளில் கேள்வியை நன்றாக படித்து பார்க்காமல் எழுதவும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுங்க. நாங்களும் பார்க்காம எழுதுறோம். புரிஞ்சுங்களா மாணவர்களே? நடுவர் அவர்களே, நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு கனவு வந்திருக்கா? கனவு என்னையவே இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். வயலும் வாழ்வு நிகழ்ச்சி மாதிரி கனவு கண்டிருக்கேன் நான். உங்கள் கனவுல யார் வருவாங்க நடுவர்? அது வயசை பொறுத்து மாறும். சின்ன பிள்ளைல எங்கள் அப்பா தான் வருவார், அடிக்கிற மாதிரியே கனவு கண்டுக்கிட்டு இருப்பேன். அது காலேஜில் படிக்கிறப்ப அது வேணாம்.
இப்போ எனக்கு கனவு நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு என்னுடைய கனவு. இன்னைக்கும் அப்படியே தான் கனவு கண்டுட்டு இருக்கு. ஆனால் என் கனவுல எமன் வரான். எமனா? ஆமாம். யாருக்கு யார் மேலே ரொம்ப பிரியமோ அவங்க தான் வருவாங்க. உனக்கு அவர் வர்றாரு, என்ன காரணத்தினால வர்றாரு? சும்மாலாம் வரல. அவர் எருமாட்டோடு வரான், கையில் பாசக்கயிறு சுற்றிட்டு வரான். வந்து என் வீட்டு வாசலில் நின்றுட்டு எங்கள் ஆயா வாசலில் உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுனுக்குது. அது மேலேயே சுருக்கயிறை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அது என்ன பண்ணுது, சுருக்கு பையிலேருந்து ஒரு எடுத்து காட்டி வச்சுனேங்குது. அந்த கயிறு அந்த கிளவி மேலே படவே இல்லைங்க. இந்த பக்கத்தில் சித்திரகுப்தனை கூப்பிட்டு கேட்டாங்க, என்னடா அந்த கிளவி ஆனவனை சுருக்கு பையிலேருந்து ஒன்று காட்டுது அப்படின்னு. ஏமதர்மா கிளம்பு, இது வேற விஷயம், நமக்கு இங்கே பிடிக்க முடியாத கிளவி அப்படின்னு. என்னடா விஷயம்னு கேட்டால் சித்திரகுப்தன் சொல்கிறான், அவள் காட்டுவது சாதாரண அட்டை அல்ல, கலைஞர் காப்பீடு திட்டம் என்கின்ற உயிர் காக்கின்ற உயர் சிகிச்சைக்கான அட்டை. அந்த அட்டை இருக்கின்ற வரை இந்த கிளவி இல்லை, எந்த கிளவியும் இங்கே பிடிக்க முடியாது, வாங்க நம்ம எல்லாம் நேரம் அடுத்த ஊருக்கு போல சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். யமதர்ம ராஜாவுக்கே அல்வா கொடுக்க வைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். கலைஞர் காப்பீட்டு திட்டம். நடுவர் அவர்களே, இன்னும் சொல்கிறேன், நம்ம இளைஞர்களை வந்து இந்த பசங்க இருக்காங்களே, அவங்களை எப்போவுமே இந்த சமூகம் தப்பாகவே பார்க்குது. பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிக்கிறான் சார். ஏன் ஃபுட்போர்ட் அடிக்கிறான்? ஒரு நாளாக நம்ம யோசித்து பார்த்தோமா? ஏன் சார் ஃபுட்போர்ட் அடிக்கிறான்? உயிரை பணைய வச்சு ஏன் தொங்குறான்? ஒரு பையனை கேட்டார், ஒரு பெரியவர் சொன்னார், ஏண்டா எருமாடு மாதிரி வெளியே தொங்கி நிற்குதுங்க பாரு அப்படின்னா. அந்த பையன் சொன்னான், வெளியே தொங்குற எருமாடுலாம் உள்ளே வந்தால் உள்ளே இருக்கிற பசுமாடுக்கு பிரச்சனை, அவன் பரவாயில்லையான்னா. நான் சொன்னேன், தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது தம்பி, ஏன்பா தொங்குறீங்கண்ணா? சார், உள்ள அழகிய மலர்களை போன்ற பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கசங்கி விடக்கூடாது என்பதற்காக உயிரை பணைய வைத்து நாங்கள் வெளியே தொங்கிக் கொண்டு வருகிறோம்னா. ஆனால் கலைஞர் பார்த்தார், சார் தம்பி உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம், நீயும் உள்ளே போய் உட்காரு, என் பிள்ளைகளுக்கு தனியாக மகளிர் பேருந்து ஒன்றை தனியாக அனுப்புகிறேன் என்று இந்தியாவில் மகளிர் பேருந்தை தந்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நீங்கள் பொம்பளை பிள்ளை நல்லா பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் மட்டும் மொத்தத்தை உருவிடும். என்னப்பா ஒரே ஒரு பைக்கு தானே, நான் கல்யாணம் ஆன பிறகு திருப்பியாக வந்து கேட்க போகிறேன். சரிம்மா பைக்கில் 2 பேர் தான்ப்பா போக முடியும், காராக வாங்கி கொடுத்துரு. ஃப்ரிட்ஜு ஒரு டோர் வேணாப்பா, 2 டோராக வாங்கி கொடுத்துரு. வீடு நீ இருக்கிற வீடை கொடுத்துரு, நான் திருப்பி வந்து கேட்க போகிறேன். மொத்தத்தையும் வாங்கிட்டு போயிடும். ஆனால் இந்த கலைஞர் யோசிக்கிறார், எதுக்கு நீ பாட்டு அப்பங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, உங்கள் அண்ணன் தம்பிட்டெலாம் கெஞ்சிட்டு இருக்க, தயவு செஞ்சு பண்ணாத. நீ வந்து சொந்த காலில் நிற்கணும் இல்லையா? முதல்ல உனக்கு உரிமை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சொத்துல சமபங்கு என்ற ஒரு சட்டத்தை அவர் கலைஞர். அன்பிற்குரிய தோழியர்களே, உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். கலைஞர் எழுதிய இந்த சட்டம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எழுதிய இந்த சட்டம் யாருக்கு பயன்பட்டது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்த பெண் வாங்கவில்லை. முதலாக பீகாரில் இருந்த ஒரு 78 வயது பாட்டி பீகாருடைய உயர்நீதிமன்றத்துக்கு போறார். உயர்நீதிமன்றத்தை போய் வழக்கு தொடர்ந்த உடனே பீகார் சட்டம் என்ன சொல்லுது, பீகார் மாநில சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் பண்ணா உனக்கு அவ்வளவுதான், கல்யாண செலவுல முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்னு. நீதிபதி ஒத்துக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இவங்க 6 பேர் எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது. கேள்வி சொன்ன வார்த்தை, இந்த 6 பேர் அண்ணன் தம்பியும் கிடையாது. தமிழ்நாட்டில் கலைஞர் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார், அவர் போட்ட சட்டம் பாராளுமன்றத்தில் பாஸ் ஆயிருக்கு, தயவு செஞ்சு கொடுத்தாகணும்னு பீகாருடைய உயர்நீதிமன்றம் இந்த கிழவிக்கு கொடுக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கலைஞர் எந்த திட்டம் போட்டாலும் இந்தியா முழுக்க இருக்கின்ற எல்லா மாநிலத்துக்கும் பொருந்துகின்ற ஒரு சட்டத்தை அவர் செய்கிறார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இன்றைக்கு 2 மேயர் இருந்தால் ஒரு மேயர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த பகுதிப்பட்ட மக்களிலிருந்து ஒரு மேயர் வருகிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் பொண்டாட்டி என்ன மிரட்டுவோம், இன்னைக்கு அந்த பெண் இன்னைக்கு மேயர் ஆயிட்டா, இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணுவாரு, போய் அப்படி சொல்ல முடியாது. மேயர் மாண்புமிகு அம்மா, மாண்புமிகு மாநகர தந்தை, பயப்படணும் இல்லைங்க. இவ்வளவு காலம், எத்தனை ஆண்டு காலம் இந்த பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இருந்தோம். இன்னும் சொல்றேன், நம்ம கலெக்டர் வந்திருக்காரு, அவருடைய ஏஜ் என்ன இருக்கும், ஒரு 40 இருக்குமா, 40 கீழே இருக்கும், இருக்குங்களா சார்? 35 தான் இருக்கான். நல்லா யோசிச்சுங்க. நான் வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போறேன். எங்க அப்பா ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி. எங்க அப்பாவுடைய அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுங்களா? அரைநாள் தான் ஸ்கூலுக்கு போனார். எங்க அம்மாவோட அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் தெரியுங்களா? 2ஆம் கிளாஸ், அவ்வளவுதான். ஆனா கலைஞர் வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போனேன் தெரியுமா?
எங்கள் வீட்டில் சாப்பாடு கஷ்டம்னு ஒன்று இருந்தது. சோறு சாப்பிட்றதுக்காக தான் போனேன். இன்னொன்று சொல்ல போனால் முட்டை போடுறாங்கன்னு போனேன். ஞாபகத்தை வச்சுங்க, முட்டை சாப்பிட்றேன். ஏன்னா முட்டை வாங்குற அளவுக்கு குடும்ப வருமானம் கிடையாது. அவ்வளவு சாதாரண குடும்பத்தில் போன பிறகு கலைஞர் ஒரு திட்டத்தை போடுகிறார். நிறைவு செய்கிற நண்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எவன் சொன்னாலும் சரி, இந்த திட்டத்தை உலகத்தில் எவனும் பண்ணல. என்ன பண்ணா தெரியுங்களா? யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கானோ, யாரெல்லாம் தமிழ் வழி பள்ளியிலே அரசு பள்ளியில் படிக்கிறானோ, அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் மெடிக்கல் காலேஜில் 5% மார்க்கு அதிகமாக கொடுத்து நீ உள்ள போய் படுறான்னு சொல்லி அவனை எல்லாம் டாக்டர் ஆக்கி, அவனை எல்லாம் இன்ஜினியர் ஆக்கி, இன்றைக்கு என்னுடைய மாத வருமானம் 1 லட்சம் ரூபாய். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூட்டை தூக்குகின்ற தொழிலாளருடைய மகன் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் என் தலைவன் போட்ட பிச்சையில் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றேன். கலைஞருடைய விழா 100 ஆண்டு அல்ல, ராஜராஜ சோழனை போன்று 1000 ஆண்டுகள் கொண்டாடப்பட வேண்டிய விழா என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக 4 பேரும் பேசிட்டாங்க. எங்கள் மாணவர்கள் தான் பாவம், நாங்கள் நிம்மதியாக வகுப்புலையாவது இருந்திருப்போம் அப்படின்ட்டு போகிறதா வேணாமான்ட்டு எந்திரிக்க உட்கார அப்படியே போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இந்த இடைஞ்சல்களுக்கு மத்தியிலும் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் நல்ல பசியான நேரத்தில் கூட இந்த பட்டிமன்றத்தை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கடலூர் நகரத்தின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்து, அதனால தான் நான் கலெக்டர்கிட்ட எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல. எந்த ஊரில் போனாலும் கேட்டுருவேன். ஒரு ஊரில் பட்டிமன்றம் நடத்த போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளோ நேரம் நான் நடத்துறதுன்னு. ஊர் தலைவர் வந்தார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க என்ன? ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிறேன். இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் மேடை போட்டு பேசிட்டு வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா? மேடையில் கொடுக்குற பொன்னாடையோ நினைவு பரிசோ ஒரு கலைஞனுக்கு மகிழ்ச்சியை தராது. ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் தான் ஒரு கலைஞனுக்கு மிகப்பெரிய பரிசு. அது இந்த கடலூரில் எங்களுக்கு வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிட்டு. மாணவர்கள் படிக்கிற ஒரு வகுப்பில் ஒரு வாத்தியார் பேப்பர் திருத்தி கொடுத்துட்ருக்கார். மாணவனுக்கு கொடுக்குறாரு, வாங்கிட்டான், 10 மார்க் வாங்கியிருக்கான். பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்குற அந்த பிள்ளை 95 மார்க் வாங்கியிருக்கு. 95 மார்க் வாங்கின பிள்ளை கண்ணீர் விட்டு அழுவுது. 10 மார்க் வாங்கினவன் 10 மார்க்கு அப்படின்னு சிரிக்கிறான். வாத்தியாரு, டே 10 மார்க் வாங்கியிருக்க, வெக்கமா இல்லை? போட்ட உங்களுக்கே வெக்கம் இல்லை, அப்புறம் எனக்கு எப்படி சார்னா எழுத்தா பேசிட்டு இருக்கா? 10 மார்க் வாங்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த பொம்பளை பிள்ளைய கேட்டார், ஏம்மா 95 மார்க் வாங்கியிருக்கிய, ஏன் அழுவுற அப்படின்னு. அந்த பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, இன்னும் ஒரு 5 மார்க் வாங்கியிருந்தா 100 வாங்கியிருப்பேன்ல சார் அப்படின்னு அழுதுச்சு. நீ ஏன்டா 10 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிறேன்னு. இந்த 10 மார்க் எப்படி போட்டாங்கன்னு எனக்கே தெரில சார், நான் ஒன்றுமே எழுதலை, 10 வாங்கியிருக்கேன், நான் அறிவாளியா அந்த பொம்பளை பிள்ளை அறிவாளியா அப்படின்னு சட்டம் பேசினான். ஒரு காலத்தில் ஆண்களுக்கு படிப்பதற்கு நிறைய உரிமை இருந்தது, வாய்ப்பு இருந்தது. சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி கூட படிக்காத ஒரு வரலாறு உண்டு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் மட்டுமே படித்த வரலாறு உண்டு. இன்னைக்கு சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் 40%, மாணவிகள் 60% இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வரலாற்றை திருப்பி வைத்தது யார் என்றால், பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அந்த பெண் கல்வி திட்டம் தான். மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் குடிக்கிற தண்ணி. சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் குடிக்கிற நீர் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்ல எதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா வாட்டர் பாக்கெட்டு, வாட்டர் பாட்டில் தான். நீர் இல்லாமல் அமையாது உலகு என்று சொன்னார்கள். அந்த நீர் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி இந்திய அரசு வரலாற்றிலேயே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒரு துறையை அமைத்து
இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்து வீட்லையும் ஒரு தெருவுக்கு ஒரு குழா இருக்கிற மாதிரி அந்த குடிநீரை வழங்கும் திட்டத்தை, கூட்டு குடிநீர் திட்டத்தை உருவாக்கியதும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். நான் சின்ன பையனாக இருக்கப்ப எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கல்யாண வீட்டில் சாப்பிட்டீங்கன்னா இலையில கொஞ்சோண்டு சோறு மீதி வச்சுட்டு மூடி வைடாம்பாங்க. ஏமா அப்படின்னு கேட்பேன். சொல்கிறத செய்டா, பெத்த தாய் சொன்னால் செய்யி அப்படி. நானும் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கொஞ்சம் சோறு மீதி வச்சுட்டு மூடி வைப்பேன். பெரியவன் நானுன்னு கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, எதுக்குமா? எங்கள் அம்மா சொன்னாங்க, சாப்பிட்டு முடித்த பிறகு குப்பையில் தாண்டா போடுவோம், நாய் தான் வந்து சாப்பிடும். நீ கொஞ்சம் சோறு மீதி வச்சுருந்தீன்னா ஒரு நாய் இலையை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த மகராசனோ நமக்கு சோறு வச்சுருக்காருன்னு உன்னை வாழ்த்திக்கிட்டே சாப்பிடும்டா. நீ ஒன்றுமே வைக்காமல் வெறும் இலைய வலித்து சாப்பிட்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த நாய் இலையை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை சாப்பிட்ருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நாய்கிட்டே நாயின்னு திட்டு வாங்குவாடா. அதனால நீ ஒரு வாய் சோறை வந்து இலையில வச்சுட்டு போடான்னாங்க. அந்த சோறு இல்லாமல் இன்று மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதலில் அறிமுகப்படுத்தியவர் நம் தமிழக முதல்வர். அந்த சோறு வழங்குகிற சமயத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு அம்மா சமைச்சு போடுறது காலை உணவு. அந்த மாணவர்கள்லாம், இந்த ஜாதியை சேர்ந்த அம்மா சமைச்சா நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு ஜாதி வெறியர்கள் தூண்டி விட்டு அந்த அம்மா கையில் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க. இது எந்த மாவட்டத்தில் நடந்துச்சுன்னா கரூர் மாவட்டத்தில். அப்போ கரூர் மாவட்டத்தில் பிரபு சங்கர்னு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருந்தார். அவரும் நம்ம அருண் தம்புராஜ் மாதிரியே டாக்டர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போய் கிராமத்து மக்களையெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு அந்த அம்மா கையில் முதல்ல கலெக்டர் கையில் சோறு வாங்கி சாப்பிட்டாரு. கிராமத்து மக்கள் அனைவரும் உண்டார்கள். அந்த ஜாதி பிரச்சனையை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நொடியில் நீக்கினார். இதை வந்து ஒரு சினிமா பாட்டில் அன்னைக்கே கவிஞர் வாலி எழுதினார். ரிக்ஷாக்காரங்கள்லாம் சாப்பாடு கொண்டு வர்ற ஒரு அம்மாவை பார்த்து பாடுவாங்க, வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா எங்கப்பா, வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி கலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. குலாம் காதர் புலாவிலே கறி கிடைக்குது, அது அனுமந்தராவ் சமையலிலே கலந்திருக்குது. மேரியம்மா கேரியரில் எராயிருக்குது, அது பத்மநாபர் ஐயர் வீட்டில் குழம்பில் மிதக்குது. சமையல் எல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது. சாதி சமய பேதம் எல்லாம் சோத்த கண்டா பறக்குது, அட சோத்த கண்டா பறக்குது. சோற்றில் கூட ஜாதியை பார்க்க கூடாது என்று ஜாதியை அனைத்து ஜாதியினரும் சேர்ந்து ஒரே இடத்தில் வாழ வேண்டும். உண்பது நாழி, உடுப்பது இரண்டு, உறைவிடம் என்பது ஒன்று என்று வாழ்ந்த தமிழன். அந்த தமிழனின் பண்பாட்டை நிலைநாட்டுவதற்கு அனைத்து ஜாதியினரும் ஒரே இடத்தில் குடியிருக்கக்கூடிய பெரியார் நினைவு சமத்துவபுரத்தை அமைத்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதுவும் தந்தை பெரியாரின் பெயரில் அந்த சமத்துவபுரத்தை அமைச்சார். பார்த்தீங்களா, அதுதான் தலைவருடைய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அனைவரும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும், ஒற்றுமையாக வாழ வேண்டும்ங்கிறதுக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எங்கள் அப்பா எங்களை காலையில் சர்ச்சுக்கு கூட்டி போவார். சர்ச்சுக்கு கூட்டி போகிறப்ப எங்கள் அப்பா பின்னாடியே நாங்கள் குளிருக்கு ஒரு துண்டை போத்திட்டு அப்படியே போவோம். அப்போ எங்கள் அப்பா சர்ச்சுக்கு போகிறப்பே ஜபமாலை சொல்லிட்டே வருவார். அவர் இந்த மாதிரியே வாழ்க கர்த்தரமுடனே பெண்கள். எங்கள் அப்பாவை, அப்பா சர்ச்சில் தான் பிரேயர் சொல்கிறோம்ல, இங்கேயும் பிரேயர் அப்பா அப்படின்னு எங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டே போவோம். சர்ச்சில் பூசை முடிஞ்சோன்னே எங்கள் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா புனித சூசேப்பர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே விநாயகர் கோயில் இருக்கும். நாங்கள் சர்ச்சு முடிஞ்சோன்னே சர்ச்சில் நிறைய பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டு போடுவாங்க சர்ச்சில்?
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே நிற்பேன். விநாயகர் கோயிலில் வேற பாட்டு போடுவாங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். சர்ச்சில் அடுத்த பாட்டு போடுவாங்க. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவீர் திருச்சபையானோரே. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு போடுவாங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. இந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே நடந்து வர்றேன். கேஎம்கே காஃபி பார்னு ஒரு பாய் டீ கடை வச்சிருக்கார். அவரு மைக் செட்டில் என்ன பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காருன்னா, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அதன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. 3 மத பாட்டையும் லியோனிங்கிற ஒருத்தன் தான் பாடினேன். எந்த சாமியும் குரலை அழித்ததாக வரலாறு இல்லை. 3 மதமும் ஒன்றாக வாழ்ந்து எத்தனை மதங்கள் இருந்தாலும் அந்த வேறுபாடு இல்லாமல் வாழ்கின்ற அந்த சமத்துவம் தான் தமிழனுடைய மிகப்பெரிய பண்பாடு. சமூக நீதிதான் தமிழனுடைய மிகப்பெரிய பண்பாடு. அந்த சமூக நீதியையும் சமத்துவத்தையும் மகளிர் விடுதலையையும் பெண்கள் வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் என்ற லட்சியத்தையும் ஆரம்பத்திலிருந்தே தனது வாழ்நாளில் கடைபிடித்த ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய தொடர்ச்சியாக இன்று எங்களுடைய பெண்கள் கையிலே மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்ற அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்த நமது தமிழக முதல்வர் பெண்களுக்கு அந்த பொருளாதார உரிமையை வழங்கி கலைஞரின் வழியில் இந்த நாட்டை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞரின் பண்பாடும் தமிழர் பண்பாடும் அவருடைய அரசியல் திட்டத்தில் வெளிப்பட்டதா, கலை இலக்கியத்தில் வெளிப்பட்டதா என்று பார்க்கும் பொழுது, நீ இன்னைக்கு கடலூர் மக்களை வலது கண்ணில் பார்க்குறியா இடது கண்ணில் பார்க்குறியான்னு கேட்குற மாதிரி இருக்கு. 2 கண்களாலும் தான் இந்த கடலூர் ரசிக பெருமக்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் கலை இலக்கியத்தின் மூலம் மக்களின் இதயங்களை தொட்டார். அரசு நலத்திட்டத்தின் மூலம் மக்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். இதயத்துக்கு மகிழ்ச்சி கொடுத்து மக்களின் வாழ்க்கையை உயர்த்திய கலை இலக்கியத்தையும் அரசு நலத்திட்டத்தையும் 2 கண்களாக பாவித்த நம் தானை தலைவர் டாக்டர் கலைஞரின் 2ம் இந்த மக்களுக்கு கலையையும் பண்பாட்டையும் உயர்த்தியது என்று இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பாக சொல்லி எங்களை வியக்க வைத்த கடலூர் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அண்ணன் மரியாதைக்குரிய வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் க. ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சித்தலைவர் அருமை தம்பி அருண் தம்புராஜ் IAS உள்ளிட்ட அனைவருக்கும் உங்கள் பலத்த கரவொலி எழுப்பி கடலூர் மாவட்டத்தை வெற்றி மாவட்டமாக அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறந்த பட்டிமன்ற நிகழ்வினை வழங்கி நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்த தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் கலைமாமணி திண்டுக்கல் லியோனி அவர்களின் குழுவினருக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். கலை இலக்கியத்தில் என்னும் அணியில் உரையாற்றிய பேராசிரியர் விஜயகுமார் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பயனாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார். அந்த அணியில் வலிமை சேர்த்து வாதாடிய கவிஞர் தணிகை வேலன் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பயனாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார். அரசு நலத்திட்டங்களில் என்னும் தலைப்பில்
மிகச்சிறந்த உரையினை வழங்கிய கவிஞர் இனியவன் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். மதுரை சங்கர் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார். மிகச்சிறந்த பட்டிமன்ற நிகழ்வினை வழங்கி நம்மை எல்லாம் சிறப்பித்த நமது பட்டிமன்ற நடுவர் பெருமகனார் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். பட்டிமன்ற நிகழ்வினை வழங்கி நம்மை மகிழ்வித்த பட்டிமன்ற குழுவினருக்கு நன்றி தெரிவித்து